இறை வார்த்தையினால் விடுதலை. பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர். மார்க் 16:17 மற்றும் 18 என்று இயேசு வாக்களித்ததை நாம் காண்கிறோம். அன்பானவர்களே, இவை அனைத்திற்கும் தேவை இயேசுவின் மேல் நம்பிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் அவரின் பிள்ளைகளாக அவரிடம் இருக்கும் இந்த வல்லமையை பிள்ளையென்ற உரிமையுடன் நாம் பெற்றுக்கொண்டால் மட்டுமே நாம் இந்த காரியங்களை எளிதாக செய்ய முடியும். ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறை ஆட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்று நம் அன்பர் இயேசு யோவான் 3:5 கூறுவதை நாம் பார்க்கிறோம். அதாவது தூய ஆவியால் பிறந்தால்தான் நாம் விண்ணுலகத்தில் நுழைய முடியுமே தவிர, நான் ஒரு கிறிஸ்தவன், நல்ல காரியங்கள் பல செய்கிறவன், பக்தி முயற்சிகள் அனைத்தையும் தவறாது கடைப்பிடிப்பவன் என்று சொல்லிக் கொள்வதால் ஒரு பயனும் இல்லை. இவ்வுலகம் நிரந்தரமானதல்ல, விண்ணகம்தான் நிரந்தரமானது. அதில் நாம் நுழைய வேண்டும் என்றால் நாம் நிச்சயம் தூய ஆவியால் பிறந்திருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17. அதாவது நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொண்டு இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு விட்டேன் என்பதை நம்பி இயேசுதான் நம் மீட்பர் என்பதை மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ள வேண்டும். இப்படி சொல்லும் பொழுதுதான் நாம் விண்ணக அரசில் நுழைய முடியும் என்பதை நம் அன்பர் இயேசு மிகவும் தெளிவாக கூறுகிறார். தூய ஆவியானவரில் பிறக்க வேண்டும் என்ற ஆசை மனதில் இருந்தால் போதும். மனதை பார்க்கக்கூடிய நம் தேவன் நிச்சயம் அதற்காக நேரத்தையும் குறிப்பார். ஆம், நாம் நன்றாக ஜெபித்து ஆண்டவரிடம் மன்னிப்பை வாங்கி அவரின் பிள்ளைகளாக மாறி விட்டவுடன் வெகு எளிதில் நம்மை சுற்றி இருக்கும் கட்டுகளையும் தீய பாவ பழக்க வழக்கங்களினால் கட்டப்பட்டிருக்கும் நமது சொந்தங்களையும் நண்பர்களையும் தெரிந்தவர்களையும் விடுவிக்க முடியும். தீய பழக்க வழக்கங்களை விடச் சொல்லி உங்களது சொந்தங்களோடு நீங்கள் போராடி இருக்கலாம். எவ்வளவோ மனித முயற்சிகள் எடுத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அதிலிருந்து மீண்டு வருவது மிக மிக கடினம் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கலாம். நன்றாக நினைவில் வைத்து கொள்ளுவோம். நாம் போராடுவது குடித்துவிட்டு நம்மை துன்புறுத்தும் கணவனிடமோ அல்லது மகனோடோ அல்ல. மாறாக அவர்களின் உடம்பில் புகுந்து அவர்களை கட்டி வைத்து அவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய பிசாசுடன் தான் என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் மனித முயற்சிகள் அவனிடம் பலிக்காது. ஏனென்றால் பிசாசுதான் அவர்களது உடம்பிற்குள் புகுந்து அவர்களை ஆட்டி வைத்து கொண்டிருக்கின்றான். பிசாசு ஒரு மனிதன் அல்ல. அன்பர் இயேசுவையே சோதித்த வல்லமை வாய்ந்த அசுத்த ஆவி. ஆகையால் எவ்வாறு இயேசு அவனை தோற்கடித்தாரோ அதேபோல் இறை வார்த்தைகளின் மூலம்தான் அவனை தோற்கடிக்க முடியும். தூய ஆவிக்குள் பிறந்த நீங்கள் பிசாசை உங்களின் சொந்தங்களிடமிருந்து விரட்டுவதற்கான இறை வார்த்தைகளை முதலில் அறிய வேண்டும். அவை லூக்கா 10:19, எபேசியர் 6:17 இன்னும் அநேக வார்த்தைகள் விவிலியத்தில் காணப்படுகின்றன. நம் அனைவருக்கும் இயேசுதான் முன்மாதிரி. இயேசு 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்த பொழுது சாத்தான் 3 சோதனைகளை கொண்டு வந்தான். இயேசுவோ எழுதியிருக்கிறதே என்று சொல்லி இறை வார்த்தைகளின் மூலம் அவனை முறியடித்ததை நாம் பார்க்கின்றோம். சாத்தான் அவரை விட்டு நீங்கினான். ஏனென்றால் பிசாசுகள் இறை வார்த்தைக்கு நடுங்கக்கூடியவை. குடித்துவிட்டு வரும் மகனின் உடலில் இருக்கும் பிசாசை பார்த்துதான் நாம் பேச வேண்டுமே தவிர மகனை திட்டுவதால் ஒரு நன்மையும் நடக்கப் போவதில்லை. என் மகனை என் இயேசு இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கிவிட்டார், ஆகையால் அவன் மேல் உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, அவனை விட்டு அகன்று போ என்று சொன்னால் இறை வார்த்தைக்கு நடுங்கும் அவன் போய்விடுவான் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, தண்டனை பெறுவதற்கான பாவங்கள் செய்த பாவி நான் என்று அறிக்கையிடுகின்றேன். ஆனால் உமது மகன் இயேசு நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அனுபவித்து எனக்காக இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு கொண்டார் என்று முழு மனதோடு நான் நம்புகிறேன். அவரை என் மீட்பர் என்பதையும் மனதார விசுவசிக்கின்றேன். இதனால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என நிச்சயமாக நம்புகிறேன். உமது மகா இரக்கத்திற்காகவும் மன்னிப்பிற்காகவும் அதன் மூலம் எனக்கு கிடைக்க இருக்கின்ற முடிவில்லா பேரின்ப வாழ்விற்காகவும் நான் நன்றி கூறுகின்றேன். ஆமென்.